துன்பங்களை போக்கும் துர்காஷ்டமி. நவராத்திரியின் 8வது நாளான அஷ்டமி தினத்தை துர்காஷ்டமி என்று கொண்டாடப்படுகிறோம். இந்த நாளில் துர்க்கை அம்மனை வழிபட்டால் துன்பங்கள் நீக்கி வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சகல சக்தியையும் படைத்த அன்னைக்கு துர்க்கை என்று பெயர் வந்ததற்கான புராண கதை. ஒரு சமயம் துர்கமன் என்ற அசுரன் தன் சக்தியால் தேவர்கள், மகரிஷி, முனிவர்கள், வேதியர்கள் போன்றவர்களிடம் இருந்து மந்திரங்களை கவர்ந்து சென்றான். இதனால் உலகில் ஜபம் யாவும் ஏதும் நடைபெறவில்லை. மழை பொழியாமல் பயிர்களை வாடின. பசுமையான மரங்கள் கூட உதிர்ந்தன. கிணறு, குளம், நதி ஆகியவை வறண்டன. இவ்வாறு 100 ஆண்டு காலம் மக்கள் பஞ்சத்தில் தவித்தனர். இதையடுத்து தேவர்கள் அன்னை பராசக்தியை துதித்து வழிபட்டனர். அப்பொழுது தேவி அங்கு தோன்றினாள். இவர் பல கண்களை கொண்டிருந்ததால் சதாட்சி என்ற பெயர் பெற்றாள். புஷ்பம், தளிர்கீரை, காய்கறிகள், கிழங்குகளுடன் தோன்றியதால் இந்த தேவியை சாகம்பரி என்று பெயரிட்டு அழைத்தனர். இந்த அன்னை துர்கம்மனுடன் சண்டையிட்டு அவனை வீழ்த்தினாள். அவன் இறந்த பிறகு அவனுடைய உடலில் இருந்து அவன் கவர்ந்து சென்ற மந்திரங்களை பேரொளியோடு அன்னையை வந்து சரணடைந்தன. அதை கண்ட தேவர்கள் ஜெய ஜெயா என்று கோஷமிட்டனர். துர்கம்மன் என்னும் அசுரனை அழித்ததால் அன்னை துர்கா என்று அழைக்கப்பட்டாள். சூலினி துர்கா, வனதுர்கா, சாந்தி துர்கா, சபரி துர்கா, ஜதவேதா துர்கா, தீப துர்கா, ஜவாலய துர்கா, ஆசுரி துர்கா என நவதுர்கையாகவும் இருந்து அன்னை அருள் புரிகிறாள். இந்த தேவியின் பெருமைகளை கூறும் தேவி மகாத்மியத்தை துர்க்கைக்கு மிகவும் விசேஷமான துர்காஷ்டமி அன்று பாராயணம் செய்வது சிறப்பான பலனை தரும்.